ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹை ட்ரான்ஸ்ஃபர். அதாவது எந்த ஒரு லாங்குவேஜ்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்தாலும் அதை நம்ம லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ற வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்து அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதோ இருக்குது பாருங்கள், ஹை ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளே ஸ்டோரில் போய் இது எப்படி ஓப்பன் பண்ணுறதை காமிக்கிறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம், சர்ச் கொடுத்துக்கலாம். அதில் ஏற்கனவே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஹை ட்ரான்ஸ்ஃபர். இந்த கொடுத்துக்கலாம். மூணாவதாக இருக்குது பாருங்கள், அந்த ஆப் தான். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம அதை ஓப்பன் கொடுத்துப்போம். ஓப்பன் ஆனவுடனே நம்ம அந்த ஆப்போட லிங்க்கை ஆன் பண்ண சொல்லும். நம்ம அதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. பேக் வந்துக்குங்க. அவ்வளோதான். இது விளம்பரம் காட்டும். இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் மேலே ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துப்போம். இல்லை மை லாங்குவேஜ்னு இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். என் லாங்குவேஜ் நான் தமிழ்ன்றதுனால நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் வச்சுக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ கீழே வந்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லாங்குவேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கிலீஷில் இருக்குது. அது நீங்கள் வந்துட்டு மெசேஜ் படிக்கும் போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் மெசேஜ் வருதோ அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கிலீஷே போதுன்னு விட்டுடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேக் வந்துக்கலாம். அவ்வளோதான். இது அவ்வளோதான். நம்ம அப்படியே இருக்கட்டும். நம்ம பேக் வந்துக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷில் வந்திருக்க மெசேஜை இப்போ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி படிக்க போகிறோம். ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவ்வளோதான். லென்ஸ் வச்சு நம்ம அதை கொடுக்குறோம். இப்போ அந்த இதை ஓப்பன் பண்ண சொல்லுது, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நம்ம ஆப்போட நேமை ஆன் பண்ண சொல்லும். நம்ம போய் அதை ஆன் பண்ணணும். இதை இருக்குது பார்த்தீங்களா, கீழே நம்ம ஆப்போட நேம், அதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப பேக் வந்துக்கலாம். திரும்ப வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கலாம். அது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம அழுத்தி தான் பிடிக்கணும். அந்த லென்ஸை அழுத்தி பிடிச்சி கொண்டு வந்து வச்சா தான் அதில் வைக்கலாம். பாருங்கள், தமிழில் அப்படியே கன்வெர்ட் பண்ணி காட்டுது பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அதில் கொண்டு போய் அந்த லென்ஸை கொண்டு போய் வச்சிங்கன்னா போதும், அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணி காட்டும். அவ்வளோதான் என்னன்பா, நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ வேறு லாங்குவேஜில் வருதுன்னா அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்களா. அந்த சைடில் இருக்கிற மார்க்கை கொடுத்தீங்கன்னா போதும், அதில் காமிக்குது பாருங்கள் லாங்குவேஜ். நம்ம ரொட்டேட் பண்ணுறது கட்டுது பாருங்கள். நான் ரொட்டேட் எங்கே பண்ணாலும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது ஒருவேளை நான் காமிக்கும் போது அது உங்களுக்கு தெரியல. இப்போ நான் அதை ரொட்டேட் பண்ணி வேறு ஒரு பக்கம் கொண்டு வந்து வைக்கிறேன் பாருங்கள். இப்போ தெரியுது பாருங்கள் அந்த ஆப். அது இங்கே எப்போதுமே அந்த ஓரத்துலேயே அந்த டாட் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை டச் பண்ணால் போதும், அது காமிக்கும். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சினா அந்த லென்ஸ் வரும். நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். அதை நமக்கு எங்கே வேணுமானோ அந்த லென்ஸை கொண்டு வந்து நம்ம அதை வச்சு கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அது எப்போதுமே அது ஆன்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தேவைன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதாக இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஆஃபில் இருக்குது பாருங்கள், ஆனில் இருக்குது. நான் அதை ஆஃப் பண்ணுறேன். இதை பாருங்கள், ஆஃப் பண்ணால் அது ஆஃப் ஆகிடும். ஆன் பண்ணால் திரும்ப அது வந்துடும். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.